ஆந்திராவில் ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தி ஏமாத்தின குடும்பத்தை சேர்ந்தவன்டா இவன். அதனால தான் சொன்னேன் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு. சரிடா, இவன் எப்படி மொட்டை கடுதாசி எழுதினான்னு உனக்கு தெரியும். இவனுக்கும் மஞ்சுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவனையும் இவன் ஃபேமிலியும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். முதல்ல அரெஸ்ட் வாரண்ட் ரெடி பண்ண போ. சரிடா, நான் வரேன். అప్పాంగమ్మా కోయంబత్తూరుకు నువ్వు జాతకత తీసుకొని జోసిల పాక పోயிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன அப்படி பார்க்குற? என்னை எதிர்பார்க்கல. ஏண்டா டேய், நீ பாட்டுக்கு வீட்டை மாற்றிக்கிட்டே போனா உன்னை கண்டுபிடிக்க முடியாதா? உங்க அப்பா எங்க? உங்க அப்பா எங்கடா கேட்குறல்ல? ஆ, வாயை திறக்க மாட்டீங்களோ? திறக்க வேணாம். கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா வாயை திறக்க போற. வாங்க, வாமா, வா, போடா. அம்மா, அம்மா, அம்மா நான் கிளம்புறேம்மா. சாப்பிடாம கிளம்புறேங்கிற? சாப்பிட்டு போப்பா. இல்லம்மா, அர்ஜென்ட்டா கிளம்புறேன். நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ராதா, இன்னைக்கு டாக்டர் வருவார்னு சொன்னியேப்பா. ஃபோன் பண்ணியிருக்கம்மா, கண்டிப்பா வருவாரு. ஏப்பா, அப்பா வேற வீட்ல இல்ல. டாக்டர் ஏதாவது சொன்னார்னா எனக்கு எதுவுமே புரியாது. நீ கொஞ்சம் கூட இருந்தா எனக்கு உதவியா இருக்கும்ல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லம்மா. ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். அர்ஜென்ட்டாக கோர்ட்டுக்கு போகணுமா? அந்த தேவாவோட தம்பி குணாவை அரெஸ்ட் பண்ண இல்லையா? ஆமா. அவன் கேஸ் நீ கோர்ட்டுக்கு வருது. எவிடன்ஸ் எல்லாத்தையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆகணும். எக்காரணத்தை கொண்டு அவன் அந்த கேஸ்ல தப்பிச்சிடவே கூடாது. அதனால தான் அம்மா கிளம்புறேன். நான் வரேன். சரிப்பா. யோ, என்னையாச்சு? இருங்க சார், பார்க்குறேன். சார் பஞ்சர் சார். சீக்கிரம் மாத்தியா? சார் கொஞ்சம் இறங்க, ஸ்டெப்னி எடுத்துக்கிறேன். என்ன அது இந்த நேரத்தில்? கொஞ்சம் சீக்கிரமா பார்க்க சொல்லியா? சரிங்க சார். யோ சீக்கிரம்யா. ஏசி ஃபோன் பண்ணிட்டாரியா? இன்னும் 15 நிமிஷத்துல கோர்ட்ல இருக்கணும்.
என்னையா முடிஞ்சுதா? சீக் சார் குணா தப்பிச்சு ஓடுறான் சார். ஓடுறான். ஏய் நில்றா. இந்தாங்க, அப்படி வாங்க எல்லாரும். கான்ஸ்டபிள் நீங்க இப்படி பாக்கே சார். நீ இப்படி போயா? ஓகே சார். சார் நீங்க எங்க கூட வாங்க. எஸ்கேப் ஆயிட்டானா? ஆமாம் சார். ஹலோ ஜோ, என்னையா 2 இன்ஸ்பெக்டர்ஸ் 4 கான்ஸ்டபிள்ஸ் இருக்கீங்க, எப்படி நடந்துச்சு? வர்ற வழியில் வண்டி ஃபால்ட் ஆயிடுச்சு சார். அதுக்காக இறங்கணும். அந்த டைம் பார்த்து எஸ்கேப் ஆயிட்டான் சார். சேஸ் பண்ணியும் பிடிக்க முடியல சார். யோ, இத சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு அக்யூஸ்ட கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வண்டியோட கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணணும். தெரியுமா தெரியாதா உனக்கு? சார் ஃபால்ட் மீன்ஸ் டயர் பஞ்சர் சார். யோ, எந்த ரீசன் சொல்லாதீங்க. முதல்ல எல்லா செக் போஸ்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. சரிங்க சார். அவ அடையாளத்தை சொல்லி சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், இப்போவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஹலோ, அண்ணங்கிட்ட கொடுங்க. யார் நீங்க? ஏய், அண்ணங்கிட்ட கொடுறோம். அண்ணே அண்ணே அண்ணே, உங்களுக்கு ஃபோன். யாரா? யாருன்னு தெரியல, உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ அண்ணே, குணா பேசுறேண்ணே. குணா? அண்ணே, நான் கோர்ட்டுக்கு போற வழியில எஸ்கேப் ஆயிட்டேண்ணே. இப்போ எங்கடா இருக்க? அண்ணே, புழல்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து பேசுறேண்ணே. அண்ணே, நான் உடனே வீட்டுக்கு வந்துடுறேண்ணே. நீ வீட்டுக்கு வராத. நீ நம்ம கேளம்பாக்க நாராயண வீடு தெரியும்ல? ஆமாண்ணே. அங்க போயிடு. சரிண்ணே. ஜாக்கிரதையாப்படா, போலீஸ்காரங்க கையில திரும்ப மாட்டிக்க போற. அண்ணே, நான் பார்த்து போயிடுறேண்ணே. நீங்க ராத்திரி வந்துருங்கண்ணே. இதை எனக்கு நீ சொல்லணுமா? நைட்டு நாங்க வரேன், ஜாக்கிரதையாரு. சரிண்ணே, நான் வச்சிடுறேண்ணே. டேய், அண்ணே. வண்டியை ரெடி பண்ணுங்கடா, சரிண்ணே. வெளியே போகணும். அண்ணே,
குணா எப்படா இருக்க? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தவன் சந்தோஷமா நான் இருக்க முடியும்? எந்த நேரத்துல என்ன நடக்கணும் பயமா இருக்குண்ணே. நான் எஸ்கேப் ஆன விஷயம் கோர்ட்டு வரையும் தெரிஞ்சிருக்கேண்ணே. இன்னொரு வாட்டி நான் மாட்டணும்னு வச்சுங்களேன், கேள்வியே இல்லாம 10லேருந்து 15 வருஷம் எழுதிருவாங்கண்ணே. குணா, நீ இருக்கிறது நாராயண வீடு. அந்த நாராயணனே நினைச்சாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. தைரியமா இரு. குணா, அண்ணே, நமக்கு எதிரி அந்த ஏசி ராதாகிருஷ்ணன் தான்டா. ஒண்ணு அவன் ஒழியணும், இல்ல அவனை இந்த ஊரை விட்டே மாத்தணும். இந்த 2ல ஒண்ண உங்க அண்ணன் சீக்கிரமே செஞ்சு முடிக்கிறேன்டா. தைரியமா இரு. அண்ணே, கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்கு, நடைமுறைக்கு ஒத்து வரணுமே. நடக்கும்டா, நடத்தி காட்டுவான் இந்த தேவா. நாராயணா, என் தம்பி இங்க இருக்கிறதுக்கு உனக்கு செலவு காசு வேணுமா? என்ன தேவா, என்னை அவமானப்படுத்துறியா? உன் தம்பியை பார்த்துக்க எனக்கே பணம் தர்றியா? கிளம்பு கிளம்பு. குணா எனக்கும் தம்பி தான். என்ன தேவா பாக்குற? நாராயணா, என் தம்பிய உன் தம்பின்னு சொன்ன பத்தியா, ரொம்ப பெருமையா இருக்குடா. இவனுக்கு இதை விட சேஃப்டியான இடம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காதுடா. குணா, அண்ணே, தைரியமா இரு. அந்த ஏசி ராதாகிருஷ்ணன் தீத்துட்டு வந்து உன்னை கூட்டு போறேன். ஆனண்டா. சொல்ல ஆறுமுகம், என்ன விஷயம்? சார், ஒரு முக்கியமான தகவல் சொல்ல தான் சார் ஃபோன் பண்ணேன். சொல்லு. குணா இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சார். எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? கேளம்பாக்கத்தில் தேவாவுடைய நண்பன் நாராயணன் ஒருத்தர் இருக்கான். அவனுடைய பாதுகாப்பில் தான் குணா தங்கியிருக்கான். அட்ரஸ் நம்பர் 6 பிள்ளையார் கோயில் தெரு, கேளம்பாக்கம். ஓகே ஆறுமுகம், நான் பாத்துக்கிறேன். என்ன யாரு? யாருக்கு போனு? ஃப்ரெண்டுக்கு பண்ணேன். பெரிய ஆளு பண்ணி ஏசி கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க? ஏசியா? எல்லாம் தெரியும் யாரு. இந்த தேவாட்டுலையும் தாங்க முடியல. அவன் கூட இருந்தோன்னு வச்சுக்க, நம்ம வாழ்க்கை தான் நாசமா போகும். பேசாம நானும் உன்ன மாதிரி இன்ஃபார்மர் ஆயிரலான் இருக்கேன். நாளைக்கு இதை வச்சு தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம் பாரு. ஆமாரு, அந்த தேவராஜுக்கு என்ன லட்சம் பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கான். அவன் நாளைக்கே உள்ள போனாலும் அவன் குடும்பம் நல்லபடியா பொழைச்சுக்கும். ஆனா நம்ம உள்ள போனோம்னு வச்சுக்க, நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தெருல நிக்கும். அதனாலதான் சொல்றாரு, என்னையும் ஏசிட்ட கூட்டு போயேன். சரி, நாளைக்கு போலாம். சரியாரு? இது தேவாவுக்கு தெரியக்கூடாது, அப்படித்தானே? அண்ணே, தேவராஜோட சொத்தை தின்னு தேவாவுக்கே தெரியக்கூடாதுன்னு நம்பிக்கை துரோகம் பண்றியாடா துரோகி. நீ எத்தனை நாளா இந்த வேலை செய்யறன்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். என்னைக்கு நீ மறுஜென்மம் வேணும் நீ என் காலில் விழுந்து உயிர் பிச்சை கேட்டியோ, அன்னைக்கே நீ என் காலை வாரி விடுவோன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. போறம்போக்கு நீ அந்த காக்கி சட்டக்காரனுக்கு சொல்ற கடைசி தகவல் இதுதான்டா. ஏய், இந்த நாயை கட்டி போடுங்கடா. வாடா, அண்ணனுக்கு துரோகம் பண்றியா? அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்